தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் நல்லவர்களே, ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, நமது பங்கிலே வழக்கம் போல குருத்து ஞாயிறுக்கு முந்திய இந்த சனிக்கிழமையை தூய செபஸ்தியாருக்கு நவநாளாக கொண்டாடி, தொடர்ந்து நாளைய பொழுதிலே தூய செபஸ்தியார் கஞ்சி எல்லோரும் குடித்து இந்த தவ காலத்திலே நாம் நோய் நொடிகள் இல்லாமல் ஆண்டு முழுவதும் வாழ்வதற்காக நம்முடைய உள்ளங்களில் மட்டுமல்ல, நம்முடைய இல்லங்களிலும் உடலிலும் எந்த விதமான தீமையும் அணுகாத வண்ணம் ஜெபிக்கின்ற ஒரு வழக்கத்தின் அடிப்படையிலே இந்த பலியை தூய செபஸ்தியாருக்காக ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரிடமிருந்து அவர் நமக்கு அருள் பெற்று தரட்டும். எப்படி தவ காலத்தில் நம்மை நாமே வருத்தி கொள்கிறோமோ அதுபோல தூய செபஸ்தியார் இதோ மரத்திலே கட்டி அடிக்கப்பட்ட பொழுதும் சரி, அம்புகள் எய்யப்பட்ட பொழுதும் சரி, அவர் ஆண்டவருக்காகவே வாழ்ந்தார். அத்தகைய ஒரு மன வலிமைக்காக சிலுவையில் பாடுபட்ட இயேசுவோடு தன்னை அடையாளப்படுத்தி கொண்ட செபஸ்தியாரை போல நாமும் நம்மையே அடையாளப்படுத்தி கொள்ள உருக்கத்தோடு ஜெபிப்போம். அருள் வருவதற்கு தடையாக இருக்கிற குற்றம் குறைகளை நினைத்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியின்றி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். வல்ல கடவுள் நம் மீது இரக்கம் கொண்டு நம் பாவங்களிலிருந்து விடுவித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. மன்றாடுவோமாக. இதய அமைதியே இறைவா, உம்முடைய மறை சாட்சியான புனித செபஸ்தியாரின் சிறந்த எடுத்துக்காட்டால் நாங்கள் மன துணிவை பெற்றுக்கொள்வோமாக. மனிதருக்கு கீழ்ப்படிவதை விட உமக்கே கீழ்ப்படிய கற்றுக்கொள்ளும் மன துணிவை பெற எங்களுக்கு அருள்வீராக. ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகி அதே கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இஸ்ரேலரை ஒரே நாட்டினர் ஆக்குவேன். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 37, இறை வசனங்கள் 21 முதல் 28 முடிய. இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 37,
இறை வசனங்கள் 21 முதல் 28 முடிய. தலைவராகிய ஆண்டவர் கூறியது: இதோ, நான் இஸ்ரேலர் சிதறுண்ட நாடுகளிலிருந்து அவர்களை அழைத்து மருங்கினின்றும் கூட்டிச் சேர்த்து அவர்களின் சொந்த நாட்டிற்கு கொணர்வேன். இஸ்ரேலின் மலைகள் மீது அவர்களை ஒரே நாட்டினராக்குவேன். அவர்கள் எல்லாருக்கும் ஒரே அரசன் இருப்பான். அவர்கள் இனிமேல் ஒருபோதும் இரு நாடுகளாகவோ இரு அரசர்களாகவோ பிரிந்திரார். அவர்கள் இனிமேல் ஒருபோதும் தங்கள் தெய்வ சிலைகளாகவோ இழிந்த அருவருப்பான பொருட்களாலோ தங்கள் வேறெந்த குற்றங்களாலோ தங்களை தீட்டுப்படுத்தி கொள்ள மாட்டார்கள். ஏனெனில் அவர்கள் பாவம் செய்த எல்லா குடியிருப்புகளிலிருந்தும் அவர்களை நான் மீட்டு தூய்மையாக்குவேன். அவர்கள் எனக்கு மக்களாயிருப்பர், நான் அவர்களுக்கு கடவுளாய் இருப்பேன். என் ஊழியன் தாவீது அவர்களுக்கு அரசனாய் இருப்பான். அவர்கள் அனைவருக்கும் ஒரே ஆயன் இருப்பான். என் நீதி நெறிகளின்படி அவர்கள் நடப்பர். என் நியமங்களை கருத்தாய் கடைப்பிடிப்பர். நான் என் ஊழியன் யாக்கோபுக்கு கொடுத்ததும் உங்கள் மூதாதையர் வாழ்ந்ததுமாகிய நாட்டில் அவர்கள் வாழ்வர். அவர்களும் அவர்களின் மக்களும் மக்களின் மக்களும் அங்கு என்றென்றும் வாழ்வர். என் ஊழியன் தாவீது என்றென்றும் அவர்களின் தலைவனாய் இருப்பான். நான் அவர்களுடன் நல்லுறவு உடன்படிக்கை செய்து கொள்வேன். அது அவர்களுடன் என்றென்றும் நிலைத்திருக்கும். நான் அவர்களை நிலை பெறச் செய்து அவர்களை பெருகச் செய்வேன். என் தூயகத்தை அவர்கள் நடுவே என்றென்றும் நிலைக்கச் செய்வேன். என் உறைவிடம் அவர்கள் நடுவே இருக்கும். நான் அவர்களுக்கு கடவுளாய் இருப்பேன். அவர்கள் எனக்கு மக்களாய் இருப்பர். என் தூயகம் அவர்கள் நடுவே என்றென்றும் நிலைத்திருக்கையில் இஸ்ரேலை தூய்மைப்படுத்துபவர் ஆண்டவராகிய நானே என வேற்றினத்தார் அறிந்து கொள்வர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. போற்றி மகிழ்கின்ற
அச்சங்கள் அனைத்தையும் விட்டு விடுங்கள். புதிய இதயத்தையும் புதிய மனதையும் பெற்றுக்கொள்ளுங்கள் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். யோவான் நற்செய்தி 11வது அதிகாரம். ஆண்டவருடைய வார்த்தைகள் 45 முதல். அக்காலத்தில் மரியாவிடம் வந்திருந்த யூதர் பலர் இயேசு செய்ததைக் கண்டு அவரை நம்பினர். ஆனால் அவர்களுள் சிலர் பரிசேயரிடம் சென்று இயேசு செய்ததை தெரிவித்தனர். தலைமை குருக்களும் பரிசேயரும் தலைமைச் சங்கத்தை கூட்டி, இந்த ஆள் பல அருமடையாளங்களை செய்து கொண்டிருக்கிறானே, என்ன செய்யலாம்? இவனை இப்படியே விட்டுவிட்டால் அனைவரும் இவனிடம் நம்பிக்கை கொள்வர். அப்போது ரோமையர் வந்து நம் தூய இடத்தையும் நம் இனத்தையும் அழித்து விடுவார்களே என்று பேசிக்கொண்டனர். கயஃபா என்பவர் அவர்களுள் ஒருவர். அவர் அவ்வாண்டின் தலைமை குருவாக இருந்தார். அவர் அவர்களிடம், உங்களுக்கு ஒன்றும் தெரியவில்லை. இனம் முழுவதும் அழிந்து போவதை விட ஒரு மனிதன் மட்டும் மக்களுக்காக இறப்பது நல்லது என்பதை நீங்கள் உணரவில்லை என்று சொன்னார். இதை அவர் தாமாக சொல்லவில்லை. அவர் அவ்வாண்டின் தலைமை குருவாய் இருந்ததால் இயேசு தம் இனத்திற்காகவும் தம் இனத்திற்காக மட்டுமன்றி சிதறி வாழ்ந்த கடவுளின் பிள்ளைகளை ஒன்றாய் சேர்க்கும் நோக்குடன் அவர்களுக்காகவும் இறக்கப் போகிறார் என்று இறை வாக்காகச் சொன்னார். ஆகவே அன்றிலிருந்தே அவர்கள் இயேசுவை கொன்றுவிட திட்டம் தீட்டினார்கள். அதுமுதல் இயேசு யூதரிடையே வெளிப்படையாக நடமாடவில்லை. அவர் அவ்விடத்தினின்று அகன்று பாலை நிலத்திற்கு அருகிலுள்ள பகுதிக்கு போனார். அங்கு எப்ராயிம் என்னும் ஊரில் தம் சீடருடன் தங்கியிருந்தார். யூதர்களுடைய பாஸ்கா விழா அண்மையில் நிகழ இருந்தது. விழாவுக்கு முன் தங்கள் தூய்மை சடங்குகளை நிறைவேற்ற பலர் நாட்டுப்புறங்களிலிருந்து எருசலேமுக்கு சென்றனர். அங்கே அவர்கள் இயேசுவை தேடினார்கள். அவர் திருவிழாவுக்கு வரமாட்டாரா? நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கோவிலில் நின்று கொண்டிருந்தவர்கள் தங்களிடையே பேசி கொண்டிருந்தார்கள். ஏனெனில் தலைமை குருக்களும் பரிசேயர்களும் இயேசுவை பிடிக்க எண்ணி அவர் இருக்கும் இடம் யாருக்காவது தெரிந்தால் தங்களிடம் வந்து அறிவிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டிருந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. நற்செய்தி வாக்கினால் நம் பாவங்கள் அகல்வனவாக. இயேசுவில் நல்லவர்களே, ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, தவ காலத்தின் இறுதி பகுதியை நாம் நெருங்கிவிட்டோம். நாளையிலிருந்து புனித வாரம். இயேசு கிறிஸ்து சிலுவையில் நமக்காக சிந்திய திரு இரத்தத்தையும் அவர் சிலுவை சுமந்ததையும் நாம் ஆழமான முறையிலே அவரோடு இணைந்து உணர்ந்து கொண்டாடுவதற்காக நுழைகின்ற நேரம். அதுக்கு முன்னால் சில உண்மைகளை இந்த நாளில் விவிலியம், குறிப்பாக யோவான் நற்செய்தி தெளிவாக சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவின் மரணத்திற்கு அரசியல் எப்படி காரணமாக இருந்தது? அந்த காலத்து அரசியல். இயேசுவின் மரணத்தை நாம் ஆன்மீகமாக கொண்டாடுகின்றோம். நம்முடைய உள்ள தூய்மை பெற,
நம்முடைய இருள் கஷ்டம் விலக, நம்முடைய அறியாமை நீங்க பெற, இதெல்லாம் இன்டர்பிரட்டேஷன் என்று சொல்வார்கள். அதாவது இயேசுவின் மரணத்தை கொண்டு நாம் நமக்காக விளக்கி கொள்ளுகின்ற பாடங்கள். ஆனால் இயேசுவின் மரணம் எப்படிப்பட்டது? அதற்குள் இறை திட்டம் இருக்கிறது. அதை விவிலியம் ஆதி புத்தகத்திலிருந்தே சொல்லுகிறது. சாத்தானுக்கும் இறைமைக்கும் இடையே ஒரு போர் ஆரம்பித்த பொழுது, இதோ பெண்ணின் வயிற்றில் பிறக்கின்ற ஒரு குழந்தை வெற்றி பெறும். எனவே அன்னை மரியாள் ஆண்டவரை பெற்றெடுப்பார். அவர் சாத்தானை வெற்றி கொள்வார், தீமையை வெற்றி கொள்வார், இருளை விரட்டுவார். அது எப்படி நடக்கும் என்பதை இதோ எசையா புத்தகத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் ஒரு துன்புறும் ஊழியனாக வருவார். எனவேதான் இயேசு இந்த துன்பக் கிண்ணத்தை நான் குடிக்காமல் இருப்பேனோ என்று சொன்னார். லாஜிக்கு கரெக்டாக இருக்குதுங்களா? அப்போ ஆதி புத்தகத்தில் தொடங்கி கடைசி அத்தியாயம் வரை இது இறைவனின் ஒரு பாவத்திலிருந்து, தீமையிலிருந்து, பலகீனத்திலிருந்து மனித இனத்தை விடுவிப்பதற்கான ஒரு பயணம், பாதை, திட்டம். இது ஒன்று. ஆனால் ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, அதை தாண்டி அப்படி என்றால் சும்மா இருந்தால் சும்மா நடந்துருமா? அதற்கு செயல்பாடு சிலுவை சுமத்தல். அப்போ சிலுவை என்பது, சிலுவை மரணம் என்பது, சிலுவை சாவு என்பது எப்படி நடக்கும்? நீங்கள் இந்த தவக்காலத்திலே ஆட்களெல்லாம் கூப்பிட்டு புண்ணிய சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க. அந்த புண்ணிய சாப்பாடு யாருக்காக கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா, வீட்டில் ஏதோ ஒரு ஆன்மாவிற்காக கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க. புண்ணிய சாப்பாடு என்பது நீங்கள் ஒரு ஆன்மாவிற்காக இந்த நாளில் கொடுத்து வீட்டிலே புண்ணியம் தேடிக்கொள்ள வேண்டும் என்று செய்கிறீர்கள். ரைட்? 13 பேரை கூப்பிட்டு பெரிய வியாழக்கிழமை சாப்பாடு கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோமே. இது ஒரு ஆன்மீக செயல்பாடு. ஆசீர்வாதத்திற்காக நீங்கள் ஆட்களை அழைத்து புண்ணியமாக இந்த காரியத்தை செய்கிறீர்கள். ஆனால் சாப்பாடு அப்படிங்கிறது என்னது? உழைப்பு, பணம். 13 பேருக்கு சாப்பாடு போடணும், ஆனால் கையில் நம்மகிட்ட காசே கிடையாது, அல்லது நம்ம காசு செலவழிக்க தயாராக இல்லை. 13 பேருக்கு சாப்பாடு கொடுக்க முடியுமா? 13 பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும்னா அதற்கு நீங்கள் பொருளாதாரம், பணம் செலவழிக்க வேண்டும். இரண்டாவது, அந்த 13 பேர் யாரை அழைக்க போகிறீர்கள்? எங்கேயாவது மெட்ராஸில் போய் அல்லது அமெரிக்காவில் போய் ஆளை கூட்டு வர போகிறீங்களா? இந்த ஊரிலே உங்களுக்கு தெரிந்ததிலே, சரி அதுலேயும் நல்ல வசதியாக வாய்ப்பாக இருக்கிற வீட்டில் உள்ள ஆட்களை நீங்கள் போய் கூப்பிட்டு வாங்க, நாங்கள் இந்த மாதிரி புண்ணிய சாப்பாடு கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம். அவனே பல கோடிகளுக்கு அதிபதியான ஆள்னு வச்சுக்குவோம். போய் வந்து உட்கார்ந்து எங்கள் வீட்டில் இந்த புண்ணிய சாப்பாடு ஒரு 5-6 பேர் கஷ்டப்பட்டவங்க வராங்க, நீங்களும் கூட உட்கார்ந்து சாப்பிடுங்கன்னு அந்த ஆள் வருவாரா? அப்போ அதிலே ஒரு வறுமை, ஒரு வெறுமை, அது சமூகம் சார்ந்தது. இந்த சமூகத்திலே உணவு கிடைக்காத கஷ்டப்படுகிற, பாருங்க, நீங்க புண்ணியம் தேடி சாப்பாடு கொடுக்கணும்னு முடிவு பண்ணீங்க. அதற்குள் ஒரு பொருளாதாரம் இருக்கிறது, அதற்குள் ஒரு சோசியலிசம் இருக்கிறது, சமூக தத்துவம் இருக்கிறது. ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, எனவே இயேசுவின் மரணம் என்பது நம்முடைய பாவங்களுக்காக, பலகீனங்களுக்காக என்பது அடித்தட்டு உண்மையாக ஆண்டவரால் தீர்மானிக்கப்பட்டதென்றாலும் அது செயல்படுத்தப்படுவதற்கான ஒரு அரசியல் நடந்தது. எனவே தான் இயேசு சொல்லுவார், காட்டி கொடுக்கிற யூதாசுவை பார்த்து, மனுமகன் தனக்கு குறிக்கப்பட்ட பாதையில் போகிறார்,
சிலுவை சுமக்க வேண்டும் என்பது யூதாசு செய்த சதித்திட்டம் அல்ல. யூதாசுவினால் இந்த திட்டம் உருவாக்கப்படவில்லை, இது இறை திட்டம். எனவே தான் இயேசு சொல்லுகிறார், மானுட மகன் தன் பயணத்தில் போய்கொண்டே இருக்கிறார். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கிளியர். அது யாரால் நடக்கிறது? யூதாசால். அவனுக்கு ஐயோ பாவம், அவன் பிறவாதிருந்திருந்தால் நலமாயிருக்கும். கேள்வி கேட்கலாம்ல, ஐயோ தந்தை கடவுள் தான் இந்த திட்டத்தை பண்ணினார் என்றால், யூதாசு ஒரு கருவிதான் என்றால், சிலுவை ஒரு கருவி, ஆகவே சிலுவையை நாங்கள் புனிதப்படுத்தி வணங்குகிறோம் என்றால் யூதாசுவையும் புனிதராக்கிற வேண்டியதானே? கடவுளின் திட்டத்தில் இயேசு சிலுவை சுமக்க வேண்டும் என்பதில் யூதாசு தான் கடைசியாக, அதுக்கு கடைசியாக இயேசுவை புஷ் பண்ணுறான். அந்தா இப்படி சிலுவை அப்படின்னு கடைசியாக காட்டி கொடுக்குறான்னா அது கசப்பான ஒரு காரியம், நல்ல காரியம் இல்லை. இயேசு கூட சேர்ந்து சண்டை போடுறது சந்தோஷமான காரியம். ஆனால் இயேசுவை காட்டி கொடுக்குற ரோலை ஒரு ஆள் செய்யணும், யாரோ ஒருத்தர் பண்ணணும். அதை யூதாஸுக்கு கொடுக்கப்படுகிறது. அப்போ யூதாஸ் எவ்வளோ பெரிய தியாகி அப்படின்னு ஒரு ஆள் பேச ஆரம்பித்தாருன்னு வச்சுக்கோங்க. புரியுதுங்களா? மனித சிந்தனை எப்படி தடமாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று இயேசு தெளிவாய் சொல்லுகிறார். அச்செயலை செய்கிறவன் பிறவாது இருந்திருந்தால் நலமாய் இருந்திருக்கும். துரோகம். இப்ப யூதாசு காட்டி கொடுக்கிற ஒரு நோக்கத்திற்குள் சாத்தானால் தள்ளப்படவில்லை என்றால் இயேசு சிலுவை சுமந்திருப்பார், ஏதோ ஒரு விதத்தில் சிலுவையை நோக்கி நகர்ந்திருப்பார். ஆனால் யூதாசுக்கு அந்த பாவம் சேராது. நல்லா கவனிச்சுக்கோங்க. எனவே ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, நம்மை சுற்றி நடக்கிற எல்லா காரியத்திலும், நம்முடைய வாழ்வின் செயல்பாடுகள் எல்லாவற்றிலும் ஏதாவது ஒரு அரசியல் இருக்கும், ஒரு பொருளாதாரம் இருக்கும், ஒரு சமூகவியல் இருக்கும், ஒரு வாழ்வியல் இருக்கும், ஒரு உளவியல் இருக்கும். அதையெல்லாம் தாண்டி ஒரு ஆன்மீகம் இருக்கும். ஆன்மீகம்தான் அடிப்படை. அந்த வைப்ரேஷன் என்று சொல்லப்படுகிற இந்த உலகம் முழுவதும் இருக்கிற அந்த இறை சக்தி காந்த அலையினால் வாழ்வு நகர்த்தப்படுகிறது. ஆனால் நீங்களும் நானும் அதில் தீமையை சார்ந்து தீமையின் பால் உள்ள காரியங்களில் இல்லாமல் இருந்தால் நாம் பாராட்டுக்குரியவர். ஏன்னா இறைவாக்கினர்கள் பேர் 5 சொல்லுன்னு சொன்னால் சின்ன பிள்ளைங்க கூட சொல்லிடும். எலியா இறைவாக்கினர், எசேக்கியேல் இறைவாக்கினர், எசையா இறைவாக்கினர், வரிசையாக இறைவாக்கினர் பேரை சொல்லிக்கிட்டே வந்துடுவாங்க. ரைட்டா? இன்றைக்கு நற்செய்தி சொல்லுது பாருங்க, அவர் தாமாக அதை சொல்லவில்லை. தலைமை குருவாக இருந்தார் கயபா. அவர் வசனம், கடவுளின் பிள்ளைகளை ஒன்று சேர்க்கும் நோக்குடன் இயேசு இறக்கப் போகிறார் என்று இறைவாக்காக சொன்னார் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு. அப்ப கயபா இறைவாக்கினர்னு ஒத்துக்கலாமா? வசனமே சொல்லுதுலா யோவான் நற்செய்தி, அவன் ஒரு இறைவாக்கு சொல்லிவிட்டான். ஆனால் கயபா கடைசி வரைக்கும் கயவன் என்கின்ற பட்டியலில் தான் இருக்கிறானே தவிர இந்த கயபா என்று சொல்லப்படுகிற கதாபாத்திரம் ஏன் இறைவாக்கினர் என்கின்ற பெயர் பட்டியலில் வரவில்லை? இறைவாக்கு சொன்னதற்காக அந்த ஆளை இறைவாக்கினர் ஆக்கிட முடியாது. ஆனால் ஆண்டவர் தான் அந்த வாக்கை அவனுக்கு சொல்ல செய்கிறார். ஆனால் அவனோ தீய நோக்கத்தோடு, தீய எண்ணத்தோடு, தீய தன்மையோடு, எதிர்மறை ரோல் என்று சொல்லப்படுகிற நெகட்டிவ் கேரக்டரில் தான் அதை செய்தானே தவிர யூதாசை போல இந்த கயபாவும் இழிந்த. எனவே ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளை தயவு செய்து இந்த ஒரு வாரம், கடைசி வாரம் முழுவதும் ஆண்டவருக்குள் நாம் போகிற பொழுது நம்முடைய இந்த புத்தியை தாண்டி இருக்கிற ஆன்மீகமும், நமக்குள் இருக்கிற ஆன்மாவும், இந்த புத்தியும், இந்த உணர்வும், இந்த எண்ணங்களும், செயல்பாடுகளும் நேர்மறையை, ஆசீர்வாதத்தை, அழுத்தத்தை பெற்றதாக இருக்கிறது என்றால் நம்மை சுற்றி என்ன அரசியல் நடந்தாலும் சரி, நமது குடும்பத்திலே எந்த அதிகார சண்டை நடந்தாலும் சரி, அல்லது நமது வீடுகளிலே, நாம் வாழ்கிற அன்பியங்களிலே, நம்முடைய பகுதிகளிலே எந்த விதமான செயல்பாடுகள் எப்படி ஒரு அரசியலாகவோ, பொருளாதாரமாகவோ, சமூகமாகவோ, கலாச்சாரமாகவோ, வாழ்வியலாகவோ, உளவியலாகவோ எப்படி நடந்தாலும் சரி, நீங்கள் ஆசீர்வாதத்தில் நிலைத்திருப்பீர்கள். இந்த ஆசீர்வாதம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஆசீர்வாதம் தான் அடிப்படை. எனவே அதற்காக இந்த திருப்பலியில் ஆழமாய் ஒரு ஆசீர்வாத பண்பிற்காக ஜெபிப்போம். ஆமேன்.
சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமாக ஒப்பு கொடுக்கப்படுகின்ற இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். இதய அமைதியை இறைவா, உம்முடைய தெய்வீக திருக்கொடைகளை முன்னிட்டு நாங்கள் ஒப்பு கொடுக்கிற காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ளும். இது எங்கள் மீட்பின் சின்னமாய் அமைவதாக. ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் இறைவா, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பெருமான் எங்களுக்காக சிலுவை சுமந்தார், சாவை வென்று உயிர்ப்பு உண்டென்று விளங்கச் செய்தார், விண்ணகத்தின் கதவை திறந்தார். ஆகவே விண்ணகத் தூதரோடு இணைந்து போற்றி புகழ்ந்து அக்களித்து நாங்கள் பாடுவதாவது: இதய அமைதியே இறைவா, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தமை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே,
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தினையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தினையும் முகப்பு கொடுக்கின்றோம். உன் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகம் முழுவதும் பரவி இருக்கும் அது அவையை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்களாயிரந்தோணிச்சாமி அது அன்பின் குழந்தைகள் அனைவரையும் தெய்வீக அன்பினால் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழுவோம் என்கின்ற எதிர்நோக்குடன் இறந்த அனைவரையும் உமது திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், புனித அப்போஸ்தலர், எவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் இலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். இணைந்து ஜெபிப்போம். ஆண்டவரே, தீமையிலிருந்து விடுவித்து அமைதியை தந்தருளும். பாவத்திலிருந்து விடுதலை பெற்று நலமுடன் வாழச் செய்தருளும். நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திருவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதி முற்றுமையும் தந்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை அறிவித்துக் கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்ற தெய்வம். இந்த தெய்வத்தினுடைய விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அனைவரும் பேர் பெற்றவர்கள். நற்கருணை பெற்றுக்கொள்கிறவர்கள் முன்னே வந்து பெற்றுக்கொள்வோம். ஒரு வெண்ணிறப்ப
பகிர்ந்து நாளும் வாழுவோம். இதய வேந்தன் இனிய தலைவன் எழுந்து வருகின்றார். உதயம் காணா உள்ளந்தனிலே உரைய வருகின்றார், உரைய வருகின்றார். உறவில் அனைவரும் வாழும் போது உண்மை அன்பு உயிர் பெறும். பகைமை வெறுப்பும் மறையும் போது புனிதம் அங்கு நிலை பெறும். உறவில் அனைவரும் வாழும் போது உண்மை அன்பு உயிர் பெறும். பகைமை வெறுப்பும் மறையும் போது புனிதம் அங்கு நிலை பெறும். அன்புதான் எல்லாம் அன்புதான், இயேசுவின் வாழ்வே அன்புதான். அன்புதான் எல்லாம் அன்புதான், இயேசுவின் வாழ்வே அன்புதான். ஒருவரை ஒருவர் நிறைகுறையோடு தாங்கும் பண்பில் வாழுவோம். இதய வேந்தன் இனிய தலைவன் எழுந்து வருகின்றார். உதயம் காணா உள்ளந்தனிலே உரைய வருகின்றார், உரைய வருகின்றார். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளை, திருப்பலி நன்றி மன்றாட்டு முடிந்தவுடன் தூய செபஸ்தியாருடைய இந்த திருவுருவ சப்பரம் மந்திரிக்கப்படும். ஆலயத்தை சுற்றி பவனியாக நாம் வந்து இறுதி பாடல் பாடுகிற பொழுது அனைவருக்கும் தீர்த்தம் தெளிர்த்து இறுதி நிறைந்த ஆசிரை நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஆகவே எழுந்து நின்று நாம் இறைவனுக்கு நன்றி கூறுவோம். மன்றாடுவோமாக. இதய அமைதியே இறைவாம், தூய செபஸ்தியாரை நினைவு கூர்ந்து கொண்டாடி உமது திருமகன் இயேசுவின் திருவுடலை உணவாக பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை புகழ்கிறோம். இதன் பேராற்றலால் எங்கள் வாழ்வு நிரப்பப்படுவதாக ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. வல்ல கடவுள் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உயிர்த்த கடவுளின் உண்மை பிள்ளைகளாக சென்று வாழுங்கள். பேரின்பம் தொடரட்டும். ஜெபிப்போமாக. அன்பான கடவுளே, ஆசீர்வாதத்தின் தகப்பனே, உம்முடைய தெய்வீக கொடைகளால் எங்களை நிரப்புகிறீர். குறிப்பாக தூய புனிதர்கள் எங்களுக்காக வாழ்ந்தவர்கள், உம்முடைய இறை வார்த்தையை எங்களுக்கு வாழ வாழ்வித்து கற்றுக் கொடுத்தவர்கள். அவர்களை உம்முடைய தெய்வீக ஆவியால் நீர் நிரப்புவதால் அவர்கள் மறை சாட்சியராக வாழ நீர் வலிமை செய்கின்றீர். குறிப்பாக தூய செபஸ்தியார் இதோ உமக்காக உம்முடைய வார்த்தைக்காக தன்னுடைய உயிரை ஒரு முறையல்ல இருமுறை அர்ப்பணித்தவர். இதோ தூய செபஸ்தியாருடைய மன வலிமையை முன்னிட்டு நோய் நொடிகளிலிருந்து, கொள்ளை நோய்களிலிருந்து, ஏதோ துன்ப துயரங்களிலிருந்து விடுபடுகின்ற ஒரு புனிதராக எங்களுக்கு தந்திருக்கிறீர். ஆகவே கடந்த நாட்களில் நவநாள் கொண்டாடிய நாங்கள் என் நன்னாளிலே இதோ அவரது திரு உருவம் தாங்கிய இந்த சப்பரத்தை உமது பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த உருவத்தையும் இந்த சப்பரத்தையும் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இந்த பவனியிலே உம்முடைய தெய்வீக கொடை எங்களோடு இருப்பதாக. ஆகவே நாங்கள் ஜெபிக்கின்ற இந்த ஜெபத்தை முன்னிட்டு எங்கள் உடல் சுகங்கள் மட்டுமல்ல, எங்கள் குடும்பங்கள் மட்டுமல்ல, இந்த பகுதியில் வாழுகிற, இந்த ஆலயத்திற்கு வந்து செல்லுகிற அத்தனை பேருடைய குடும்பங்களிலும் தெய்வீக கொடையால் நிரப்பப்பட்டு அப்பகுதிகளிலும் இதோ நோய் நொடிகள் இல்லாத ஒரு முழுமையான ஆசீர்வாத வாழ்வை மக்கள் பெற்றுக்கொள்ளச் செய்திருளும். வல்ல கடவுள் தந்தை மகன் தூயாவி இத்திருச்சப்பரத்தை ஆசீர்வதித்து தருவாராக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, எங்கள் குற்றங்களை மன்னியும்,
எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.